அப்போ எனக்குள்ள அந்த ஏவுதல் இதை யார் இன்னைக்கு மாலை வேளையில காலையில சொன்ன காரியங்களை யார் மாலை வேளையில பிரசங்கம் பண்ணுவா அப்படின்னு நான் கேட்கும்போது எனக்குள்ளே ஒரு யோசனை, ஒரு சகோதரி கை தூக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா நான் செய்தி தொடங்கும் போது அந்த சகோதரியும் காணும். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க இருந்தாங்க. அதே மாதிரி கர்த்தர் மனதில் காட்டுன நபரே கரெக்டா கை தூக்குனாங்க. அப்படி இந்த மாணவர்களும் நம்ம மத்தியில செய்தி கொடுக்கும்படியாக, டீச்சிங் பண்ணும்படியாக சகோதரி நிஷா மேக்டலின் டேனி நம்ம மத்தியில் இருக்கிறார்கள். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அவங்க நம்ம வரவேற்போம். நாளிலும் மீதியான வேலையில கர்த்தர் அவர்களை கொண்டு நம்மோடு கூட பேசுவாராக. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். இது ஒரு 2 வாரத்துக்கு முன்னால நான் எங்கேயோ ஒரு இடத்துல டீச் பண்ணுவேன். அங்க 2 பேர் தான் உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலா நான் இப்போ கிளாஸஸ்லாம் நிறைய போயிட்டு இருக்கேன். அப்போ நான் நினைச்சேன் பைபிள் காலேஜ் இந்த மாதிரி எங்கேயாவது போய் நம்ம டீச் பண்ணுவோம். ஏதோ ஒன்று நடக்குது, ஆனால் எங்கேயும் தெரியாது. அப்போ இன்னைக்கு அதுக்கான இது பெருமை நான் இன்னைக்கு சொல்லும்போது கரெக்டாக நானும் கை தூக்கிட்டேன். ஏன்னா என்னோட தரிசனத்தில் அப்படிதான் இருந்தது. 2 பேர் உட்காந்துருக்காங்க. அப்போ நான் கேட்குறேன், என்ன வர 2 பேர்த்துக்கு வேண்டி நம்ம டீச் பண்ணுவோம் அப்படின்னு. அப்போ எனக்கு 2 பேர்னால சுவிசேஷம் அறிவிக்கிறது அவ்வளோ பெரிய வரம். 2 பேருங்கிறது காலத்தில் ஃபியூச்சரில் பார்க்கும்போது அது 2 லட்சமாக நான் உனக்கு பெருக்கி தருவேன் அப்படின்ட்டு. நிறைய பேர் ஆரம்பத்தில் வரும்போது சொன்னாங்க, பெண்கள்லாம் ஊழியத்துக்கு வரக்கூடாது, இது ஆண்களுக்குரியது அப்படின்ட்டு. அந்த மாதிரி நினைக்கிறவங்களும் இருக்கலாம். அவங்களுக்கு சரியான சுவிசேஷம் தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் பரலோக ராஜ்யத்தை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் அப்படிங்கிற வித்தியாசம் கிடையாது. அப்போ கடவுளுடைய திட்டத்தில் எல்லாருமே பங்கு பெற்றவர்கள் தான். நம்ம எல்லாருமே சீஷர்கள் தான். நம்ம எல்லாருமே ஊழியக்காரர்கள் தான். அப்படி இருக்கும் பொழுது நான் அந்த ஒரு சீஷர் அப்போஸ்தலத்தில் நானும் ஒரு ஆள் அப்படின்னு நான் நினச்சி என்னுடைய பிரசங்கம் எடுக்கிறேன். இதை குறித்து நிறைய விஷயம் பெஞ்சமின் நான் காலையில் நிறைய சொல்லியிருந்தாரு. இது ஒரு 2 வாரமாகவே நானும் நிறைய ஆழ்ந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதையும் கலந்து நான் இன்னைக்கு இந்த டீச்சிங்கை நான் கொடுக்குறேன். ஸோ தேவன் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். திருத்துவம் தேவம் அப்படின்னா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இங்கே பரலோக ராஜ்யத்தில் 3 வகையான தூதர்கள் இருந்தாங்க. இப்போ அதில் மிகாவேல், கேப்ரியேல், லூசிஃபர்னு சொல்லி 3 வகையான தூதர்கள். தூதர் கூட்டம் பெரிய இடம் இல்லையா, பெரிய ராஜ்யம் அப்படிங்கிறப்ப நிறைய பேர், கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. ஸோ அதில் மிகாவேல் அப்படிங்கிறவருக்கு யுத்தம் செய்கிற ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. கேப்ரியேல் அப்படிங்கிறது அவர் ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணுறவர், அப்படி ஒரு பொறுப்பு. லூசிஃபர் அப்படிங்கிறது அவர் விசேஷமான பொறுப்பு, அதாவது ஆண்டவரை ஆராதிச்சுட்டே இருக்கும். இப்படி ஒரு பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரை நம்பி அவர் தலைவர், அவருக்கு கீழே நிறைய தூதர்கள் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இது ஆண்டவர் பக்கத்துல இருந்து அவரை துதிச்சுட்டு, அதாவது நம்ம குவார் டீம் மாதிரி, மியூசிக் டீம் மாதிரி லூசிஃபர் அந்த ஒரு பெரிய பொறுப்பு இருந்துச்சு. அது பெரிய பொறுப்பு. அப்போ அப்படி இருக்கும்போது அவனுக்கு திடீர்னு தேவனை போல ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்பொழுது தேவன் என்ன செஞ்சுட்டார் அப்படின்னா அவனை கீழே தள்ளிட்டார். அந்த இடத்துக்கு தகுதியானவன் அவன் கிடையாது அப்படின்னு சொல்லி அவனை கீழே தள்ளிட்டார். அப்போ அப்படி இருக்கும் பொழுது அவன் மட்டும் வரல, அவனோட சேர்ந்து அந்த கூட்டமும் சேர்ந்து இழுத்து கீழே கொண்டு வந்துட்டான். அப்போ தேவன் பக்கத்துல இருந்து ஆராதிக்கிறதுக்கான கூட்டம் வழி தவறி போயிடுச்சு. இல்லை, ஸோ அந்த இடம் காலியா இருக்கும். அந்த இடம் நமக்கு காலியா இருக்கும். ஸோ அந்த இடத்தை நிரப்புறதுக்காக ஒருத்தரை நியமிக்கணும். ஆண்டவர் அந்த திட்டம், இங்கதான் கடவுளுடைய திட்டம் செயல்படுது. இப்போ பார்த்தோம்னா இந்த பாக்ஸ் நான் வச்சுக்கிறேன், பரலோகம்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம ஆராதிக்கிறதுக்கான நம்மளுடைய இடம் இப்படி இருக்கும் பொழுது முதல்ல கடவுள் திட்டம் இந்த இடத்துல என்ன வெளிப்படுது அப்படின்னா, முதல்ல ஒரு மனுஷனை நம்ம பூமியை உருவாக்கி பூமி மூலமா அதுல ஆராதிக்கிறதுக்கான கூட்டத்தை ரெடி பண்ணணும். ரைட், இது வரைக்கும் புரிஞ்சதா? தூதருக்கு அப்புறமா ஒரு பூமியை உருவாக்குறாரு. இங்க தேவன் ராஜாதி ராஜாவா இருக்கிறாரு. இந்த பூமியில முதல் ஆதாமா படைக்கிறார்.
பார்த்தீங்க அப்படின்னா தேவனுடைய சாயல். ஆதாமுக்கு யாருடைய சாயல் இருந்துச்சு? தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம், தேவனுடைய சுவாசம். சாயலை கொடுத்துட்டாரு. தேவன் மாதிரி அவருடைய சாயலை கொடுத்துட்டாரு, அவருடைய ரூபத்தையும் கொடுத்துட்டாரு. அவருடைய சுவாசத்தை நாசியில ஊதும் பொழுது அவன் வந்து ஜீவ ஆத்மாவானான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ இது மூணும் ஆதாமுக்கு இருக்கு. இப்ப தேவனுக்கு என்னென்னலாம் இருக்கு சொல்லுங்க. ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கா தேவனுக்கு? நம்ம கிட்ட என்ன இருக்கு? தேவன் கிட்ட உள்ளதான் நமக்கு படைச்சிருக்கிறாரு. தேவன் கிட்ட நம்ம வந்து தேவனுடைய சாயல் தான், அவருடைய சாயல். அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல ஆத்மா எல்லாமே இவர்கிட்ட எல்லாமே இருக்கு. ஆவி எல்லாமே கலந்து, திருத்துவம் அப்படிங்கிறது வந்து எல்லாமே கலந்தது. ஆவி, பரிசுத்த ஆவி இல்லாம தேவன் கிடையாது, அவர் எல்லாமே கலந்தவர். அப்ப அவர் சாயல்ல தான் வந்து முதல் ஆதாம படைக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவரோட சாயல் தான் நாமோ, அவரோட ரூபம் தான் நாமோ, அவரோட சுவாசம். இந்த சுவாசத்தை நமக்கு கொடுக்கும்போது மனுஷன் என்ன ஆயிட்டான் அப்படின்னா ஜீவ ஆத்மாவானான். இந்த சுவாசம் வரும்போது நம்ம என்ன ஆயிட்டோம்? ஆதாம் என்ன ஆயிட்டா? ஜீவ ஆத்மா. அப்ப தேவன் கிட்ட உள்ள இந்த ஆத்மா எங்க வந்துச்சு? ஆதாம் கிட்ட வந்தது. ஜீவ ஆத்மா இங்க வந்துருச்சு. அப்பதான் அவனுக்கு உயிர் வந்து எல்லாம் வருது. ஸோ இதுக்கப்புறம் படைக்கப்பட்டுட்டு மெயினான ஒரு பொறுப்பு கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, இந்த பூமியில நான் சகலத்தையும் படைச்சு வச்சிருக்கேன், இதை நீ ஆளுகை செய் அப்படிங்கிற ஒரு ஆளுகை கொடுக்கிறார். இந்த ஆளுகை வந்து பெரிய பொறுப்பு. இந்த ஆளுகை தெரியாம தான் நம்ம இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆதாம் இந்த ஆளுகையை யார்கிட்ட இழந்தான் அப்படின்னு பார்த்தா இந்த பிசாசு கிட்ட இழந்துட்டான். அவன் தந்திரமா வந்து அவங்கள குழப்பி இந்த அதாவது இந்த ஆதாமுக்கு வந்து ஏதேன் தோட்டத்தை, கிழக்கு பக்கம், பூமியில் கிழக்கு பக்கம் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அந்த ஏதேன் தோட்டத்துல சகலமும் இருந்துச்சு. சகலத்தையும் நீ ஆண்டுக்கலாம். அவ்வளோ ஒரு பரலோகம் மாதிரியே ஒரு இடம்னு வச்சுக்கோங்க. ஏதேன் தோட்டம்னா அப்படிப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்துல வந்து சகலத்தையும் உருவாக்கிட்டு அந்த 2 ட்ரீ வைக்கிறாரு. ட்ரீ ஆஃப் லைஃப், ட்ரீ ஆஃப் நாலேஜ். ஜீவ விருட்சத்தின் கனி, நன்மை தீமை அறியத்தக்க கனின்னு சொல்லி 2 வைக்கிறாரு. இப்போ இவருக்கு தெரியும் இந்த மனுஷன் வந்து கண்டிப்பா அவருக்கு படைப்புல மனுஷன் என்னென்னலாம் செய்வான்னு அவருக்கு கண்டிப்பா தெரியும். அப்படி இருக்கும்போது தெரிஞ்சே ஏன் வந்து இந்த நன்மை தீமை கனியை அவர் வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல ஒரு பெரிய காஸ்பல் ஒன்று அடங்கியிருக்கு. ஏன்னா இந்த இடத்துல லூசிஃபர் வந்து வீழ்ந்து போன தூதன். அவனுக்கு வந்து நல்லது கெட்டது தெரியாம தான் தேவனுடைய இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டான். ஸோ இந்த மனுஷனை படைக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய திட்டத்துல இந்த மனுஷன் ஆளுகைக்குரிய இடத்தை நிரப்ப போறான். அதனால அவனுக்கு நல்லதும் தெரியணும் கெட்டதும் தெரியணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இந்த நன்மை தீமை என்கிற கனியை புசிக்கிறாத ஒரு கனியையும் வச்சிருக்கிறாரு. பக்கத்துல ஜீவ விருட்சத்தின் கனியையும் வச்சிருக்கிறாரு. அப்ப ஆதாம் அவனை கரெக்டா பிசாசு வலையில விழுறான். விழுந்து என்ன பண்றான்? இந்த கனியை சாப்பிடுறான். சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாவம் வருது. பாவத்தின் மூலமா மரணம் வருது. இது அத்தனையும் அவன் என்ன ஆயிடும்? பிசாசுக்கு அடிமை ஆயிடும். அப்ப ராஜாவா வைக்கணும், ஆளுகை செய்யணும்னு ஒரு இடத்துல வைக்க வேண்டியவன் வந்து அடிமை ஆயிடும். ஸோ இது வரைக்கும் இந்த ஆதாமோட ரோல் இருக்குது. இதுக்கப்புறம் சந்ததி பெருகுது. நிறைய நியாயாதிபதிகள் அனுப்புறாரு, நிறைய தீர்க்கதரிசிகள், நிறைய ராஜாக்கள், இப்படி எல்லாருமே வர்றாங்க. வந்தாலும் மக்கள் ஒரு நியாயத்தை இருக்கும்போது கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, மறுபடியும் பாவத்தில் விழுந்துருவாங்க. கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, இப்படியே பாவத்தில் விழுந்துட்டு இருக்காங்க. எடுக்கவே முடியல. அவங்க அந்த பாவத்திலேயே தான் இருக்கிறாங்க. உலகம் ஃபுல்லா பாவத்துல தான் மூழ்கி இருக்கு. அப்போ இந்த திட்டம் தேவனுடைய திட்டமா மாறுறதுக்கு அவருடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புறார். அவர் தான் இயேசு. ஆதாம் வந்து படைக்கும் பொழுது இந்த ஆத்மா வந்து ஜீவ ஆத்மாவா ஆகுது. அவரோட ஆத்மா நாசியில ஊதி ஜீவ ஆத்மா. ஆனா இயேசுவை படைக்கும் போது இயேசு கிட்ட இந்த மனுஷனா இருக்கும் வரும்போது இவர்கிட்ட ஆத்மா இருக்குது, பிளஸ் இவர்கிட்ட சரீரமா தான் இருக்கிறாங்க மனுஷங்கள்லாம், பிளஸ் இந்த
ஆவியில தான் ஜனிப்பிக்கிறாரு. இப்போ எல்லாமே அங்கே வந்துடுது. ஸோ இப்போ இயேசு யார், இதா யார்? அப்போ இதில் கன்ஃபியூஷனே வரக்கூடாது. அவர் தான் இவர், இவர் தான் அவர், இப்படி தான் இருக்கு. இந்த கன்ஃபியூஷன் தெரியாம தான் நிறைய பேர் பிரித்து பார்க்குறாங்க. ஸோ இயேசு நமக்கு வந்துட்டார். இயேசு வந்ததுக்கு அப்புறம் இவர் ஒரு லிவிங் எக்ஸாம்பிள். படைக்கப்பட்ட ஆதாம் எப்படியெல்லாம் வாழணும்னு தேவன் விரும்பினாரோ அதை வந்து இயேசு வாழ்ந்து காமிச்சார். எப்படி வாழணும், ஒரு மனுஷன் வந்து நல்லது கெட்டதை அறிஞ்சு எப்படி வாழணும், அவனுடைய ஆளுகையும் அதிகாரத்தையும் எப்படி இந்த பூமியில யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு லைஃப் எக்ஸாம்பிள் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் இருந்த காலத்துல கரெக்டா தேவனுடைய திட்டத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணாரு. கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு நமக்கான சிலுவையை, இந்த சிலுவை இதை வரைஞ்சுக்குங்க. இந்த சிலுவையில நமக்கான சாபம், பாவம் எல்லாம் என்னென்ன தீமை லிஸ்ட்ல வருதோ, கடன், வியாதி, எல்லாமே என்னென்ன தீமை இந்த உலகத்துல என்னென்ன தீமை பிசாசு நமக்கு கொடுத்துருக்கானோ அத்தனை தீமையும் இந்த சிலுவையை இயேசு நமக்காக சுமந்திருக்கிறாரு. இப்போ இதுல நம்ம இமேஜினேஷனா வைக்கணும். இதெல்லாம் நம்ம இமேஜின் பண்ணாதனாலதான் நமக்கு ஒரு கட்டத்துல இது ஒரு இயேசு நமக்காக செஞ்சார், ரத்தத்தை சிந்தினார் அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டு போயிடும். இதை ஒரு இமேஜினேஷனுக்குள்ள வைக்கணும். இந்த சிலுவையில இதெல்லாம் இருக்கு. இதை வந்து இயேசுவோட ரத்தம், இந்த ரெட் கலர் மார்க்கெல்லாம் நினைச்சுக்கணும். இயேசுவை வந்து நல்ல சதையினால அடிச்சு ரத்தம் சிந்த கொண்டு வந்து இந்த சிலுவை அப்படிதான் அவர் சுமக்கிறாரு. அப்போ இந்த சிலுவையில நமக்கான சாபம், பாவம் எல்லாம் இந்த ரத்தத்தினால அழிக்கப்பட்டிருக்கு. ரத்தத்தினால என்ன இருக்கு, அழிக்கப்பட்டிருக்கு. அந்த சிலுவையில ஒண்ணுமே இல்லை. இப்படிதான் நம்ம வாழ்க்கையில இயேசுடைய ரத்தத்தினால நம்மளோட சாபம், நோய், வியாதி, கடன் எதுவுமே இல்லை, எல்லாம் அழிஞ்சிருச்சு. அந்த எண்ணம் என்னைக்கு நமக்குள்ள வருதோ அன்னைக்கு தான் நம்ம புது சிருஷ்டியாகும். அதாவது ரட்சிப்பு நமக்கு வருது, மீட்பு வருது. ரட்சிக்கப்படும் பொழுது இதெல்லாம் என்னைக்கு நம்ம நம்பி விசுவாசிக்கிறோமோ அன்னைக்கு தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவார். இயேசு உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமா நமக்கு இலவசமா அவர் கொடுத்துட்டு போன ஒரு கிருபை அப்படின்னு பார்த்தோம்னா பரிசுத்த ஆவி. இலவசமா இந்த பைபிள் கிடைச்சிச்சு. இந்த பைபிளோட வரலாறும் தெரியாது, படிக்க மாட்டோம். அதே மாதிரி பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கிறாருங்கிற ஒரு எண்ணமே வராது. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் இலவசமா நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த சிலுவையில அவர் நமக்காக ரத்தம் சிந்தி பரிசுத்த ஆவியானவரையும் கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம கிட்ட என்னென்ன இருக்கு, இப்போ ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டதுல இப்ப என்னென்ன இருக்கு நம்ம கிட்ட? சாயல், ரூபம், அவருடைய சுவாசம், ஜீவ ஆத்மா, அவருடைய ரத்தம், வேற என்னென்னலாம் இருக்கு, பரிசுத்த ஆவி, இது எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. அப்போ ஆளுகை பண்ற ஆதாமுக்கு இழந்து போன அந்த ஆளுகையும் நம்மகிட்ட தான் இருக்கு. இயேசு மூலமா அந்த ஆளுகையை நம்ம ராஜாதி ராஜா திருப்பி கொடுத்துட்டாரு நமக்கு. அப்படி இருக்கும்போது இப்ப நாம யாரு? நாம தான் ராஜா, நாம தான் ஆசாரியன், இப்படி வசனம் சொல்லுது, நான் சொல்லல. அப்போ இந்த எண்ணம் நம்ம என்னைக்கு நம்ம நீதிமான், நம்ம பரிசுத்தவான், நம்ம ஆளுகை உடையவர்கள் அப்படிங்கிற எண்ணம் வருதோ இதெல்லாம் கொடுக்கறது யாரு அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் ஒரு சும்மா கொடுத்துட்டு போல. தலைமேறி போகும்போது சீஷர்கள்லாம் கண்டிப்பா பதவி இருப்பாங்க. ஆண்டவரே நீங்க எல்லாம் நாங்க இனி என்ன பண்ணுவோம், எங்களை எத்தனை நாள் லீட் பண்ணிட்டீங்க, இனிமே நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்றப்போ அவர் வந்து இனிமே நீ உலகத்துல யாரும் தனித்தனி இல்லை, உங்களுக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, அவர் தான் உங்களுக்கு ஹெல்ப்பர், அவர் தான் உங்களுக்கு கம்ஃபர்டர் அப்படிங்கிற சொல்லி அவரை நமக்கு துணையா கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்ப யாரும் நம்ம உலகத்துல தனித்தனியானவங்க இல்லை, நமக்கு துணையா யார் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கா. இந்த எண்ணம் என்னைக்கு வந்து நமக்கு வருதோ அன்னைக்கு நம்ம ரட்சிப்புக்குள்ள போறோம், ஞானஸ்தானம் எடுக்கிறோம். இப்போ ஞானஸ்தானம் அப்படிங்கிறப்போ ரட்சிக்கப்பட்ட மக்கள் ஞானஸ்தானம் எடுப்பாங்க. ஞானஸ்தானம் எடுக்கும்போது நம்ம இன்னும் மேலும் மேலும் ஆண்டவர் ரத்தத்தினால கழுகப்பட்டு, அதுதான் காலையில அண்ணா சொன்னாரு, பேப்டிசம் அப்படிங்கிறது கிரீக் வேர்ட்ல பேப்டிசோ, இதோட பேர் வந்து பேப்டிசோ. இதுக்கு வந்து மூழ்குதல் அப்படின்னு அர்த்தமா. மூழ்குதல், முங்கி எடுக்கிறது அப்படிங்கிறது தான் ஞானஸ்தானம். இந்த தெளிச்சு எடுக்கிறது இதெல்லாம் வந்து இந்த லிஸ்ட்ல சேராது. தெளிச்சா பாதி பாவம் போனா போதுமா, முழுசா போக வேண்டாமா? அப்போ முங்கி எடுக்கணும். இயேசுவின் ரத்தம் நமக்கு செய்தது அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்ம நினைவு கூறணும். இது ஒண்ணு. ரெண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் நம்மகிட்ட வந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்னென்னலாம் நடக்கும். ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்தாங்க. ஒரு 200 லைன்ல எழுதியிருந்தது.
ஆக்சுவலா இது ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி நான் அந்த அறிக்கையெல்லாம் படிக்கும் போது தான் அதாவது புது சிருஷ்டியா ஆகுங்கள் அப்படிங்கிறது தான் அதோட இது. அதையெல்லாம் நான் இயேசுக்குள்ள இந்த ரத்தத்தை நான் ஒத்துக்கிட்டேன், நான் வந்து இதை நம்புறேன் அப்படின்னா நான் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, முதல்ல நம்மளுடைய இருதயம், ரெண்டாவது மனது, மூணாவது கரம். இந்த இருதயம் வந்து தேவனுடைய அன்புனால, அவர் செய்த நன்மையை நினைச்சு தேவனுடைய அன்புனால நிரப்பப்பட்டு அவருடைய அன்பை புரிஞ்ச இருதயமா இருக்கும். பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருக்கும் பொழுது, ரட்சிக்கப்பட்டு நம்ம அதை விசுவாசிக்கும் பொழுது இப்படிதான் நம்மளுடைய இருதயம் இருக்கும். ரெண்டாவது, நம்மளுடைய மனசு எப்படி இருக்கும் அப்படின்னா புது சிருஷ்டி. அதாவது பழசு எல்லாம் இல்லை, நமக்கு சாபம் இல்லை, கடன் இல்லை, நோய் இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாமே இயேசுவின் ரத்தத்தினால அந்த இடத்துல எல்லாமே செய்து முடிக்கப்பட்டிருக்கு. புது சிருஷ்டியா இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம மனசுல தினந்தோறும் செய்ய வேண்டிய ஒரு இது. இதை யார் நமக்கு ட்ரெயின் பண்ணுவா அப்படின்னு பார்த்தா பரிசுத்த ஆவியானவர். நெக்ஸ்ட், இந்த ரெண்டுமே நமக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய கரம் எப்படி இருக்கும்? ஆசீர்வதிக்கப்பட்ட கரங்களா இருக்கும். நம்ம ஆளுகைக்குரியவங்களா இருப்போம். நம்மளுடைய கரம் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். ஸோ இந்த ஞானஸ்தானம், ரட்சிப்பு அப்படிங்கிறதெல்லாம் வெறுமே ஃபார்மாலிட்டிஸ்க்கு எடுக்காம இதை தினந்தோறும் நம்ம புரிஞ்சு இதை அறிக்கை செஞ்சு எடுக்கணும். இயேசுவின் ரத்தத்தை நம்ம அதனால நம்ம வீக்லி இதை வந்து கம்யூனியனா எடுத்து நினைவு கூறுவோம். இயேசுவின் ரத்தத்தை சாதாரணமாக எடுக்கக்கூடாது. இதுல என்ன உண்மையாலுமே இதுல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இதுல ஒரு பெரிய வாசிப்பல்னு சொன்னேன். இது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஏதேன் தோட்டத்துல ஆதாம் வந்து பிசாசுக்கு அடிமையானோன்னு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, இந்த 2 கனி, இந்த ஜீவ விருட்சத்தின் கனி ஆதாம் சொல்லுவார். ஆதாம் வந்து ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில் அனுப்பிடுவார், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரீ ஆஃப் லைஃப், ஜீவ விருட்சத்தின் போற இந்த பாதையை வந்து அடைச்சிடுவார். இதுல வந்து கேருபீன்கள், சேராபீன்கள் அவங்க தூதர்கள் கொண்டு அடைச்சிடுவார். ஸோ இதுல இந்த கல்வாரி சிலுவையில இந்த இயேசு மரிக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, தேவாலயத்துல இருக்கிற ஒரு திரை சீலை வந்து 2ஆ கிழிக்கப்படுது. மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேல கூட மனுஷன் எடுத்து கிழிச்சான்னு சொல்லலாம். மேல இருந்து கீழே தான் கிழிக்கப்படுது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க அதாவது திரை சீலையில பொதுவா தேவாலயத்துல எப்படி இருக்கும்னா, இந்த சைடு கேருபீன்கள், இந்த சைடு சேராபீன்கள் படம் போட்டுருக்குமா மாதிரி இப்படிதான் வந்து அந்த திரை சீலை இருக்கும். ஆண்டவர் மரிக்கும் பொழுது இந்த சீலை 2ஆ கிழிக்கிறதுக்கான அர்த்தம், இங்க அடைக்கப்பட்ட இந்த ஜீவ விருட்சத்தின் வாசல் இயேசுவின் உயிர் மரிப்பதில் இங்கே திறக்கப்பட்டது. அப்போ நம்ம வந்து ஜீவ விருட்சத்துக்கு போற, பரலோகத்துக்கு போற கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த சத்தியம். அப்போ ஆண்டவர் வந்து எந்த திட்டம் எல்லாமே மனுஷனை படைக்கல, நன்மை தீமை கனியை ஏன் படைச்சாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவருக்கு தெரியும் அதை சாப்பிடுவான்ட்டு. இங்க லூசிஃபர் செஞ்ச அதே தப்ப நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பூமியாகிய இந்த இடத்துல நம்மளை வந்து பிராக்டிஸ் பண்றாரு. பரலோகத்துக்கு போறதுங்கிறது பெரிய விஷயம். அங்க போனா சும்மா அப்படியே உட்காந்துட்டு இருக்க முடியாதுல்ல. அதோட ட்ரைனிங் எங்க எடுக்கணும் அப்படின்னா இந்த பூமியில எடுக்கணும். இந்த பரலோகத்திலேயே அவர் நினைச்சிருந்தா ஆதாம் இங்கேயே படிச்சுக்கலாமே. அப்ப லூசிஃபரோட அவன் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டான், என்ன பண்றான், அவனே கீழே தான் தரணும். அதனாலதான் இந்த பரலோகத்துல நம்ம ட்ரைனிங் எடுக்கணும். ஆக்சுவலா இது வந்து ஒரு ஹெட் ஆஃபீஸ் மாதிரி, இது நமக்கு வந்து பிரான்ச் ஆஃபீஸ். இங்க ட்ரைனிங் எடுத்து தான் அங்க அப்பாயிண்ட் ஆகும். இதுதான் சத்தியம். அப்போ இங்க ஆளுகை செய்யறது எப்படி, இங்க அதிகாரம் செய்யறது எப்படி, இயேசுவை போல வாழ்றதுக்கு நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ட்ரைனிங் எடுத்தா மட்டும்தான் அந்த இடத்த போய் நம்ம சேர முடியும். அப்ப இந்த பூமியில நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ட்ரைனிங். அப்ப நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னென்னலாம் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, அவரோட சாயலை வச்சிருக்கோம், அவரோட ரூபம் இருக்கு, அவரோட சுவாசம் இருக்கு, அவர் பரிசுத்த ஆவி கொடுத்துருக்கிறாரு. இப்ப நம்ம ராஜா, நம்ம ஆசாரியன், இப்படி எல்லாம் இருக்கும்போது நமக்கு ஆளுகை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நம்ம கஷ்டப்படுறதுக்கான அர்த்தமே இல்லையே. அப்ப அதை வந்து கல்வாரி சிலுவையில் இயேசு ரத்தத்தின் மூலமா எனக்கு எல்லாம் திருப்பி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நம்ம நம்பணும். நம்ம மட்டும்தான் பரலோகம் போக முடியும். அந்த இடத்துக்கான தகுதி உள்ள நபர்களா நம்ம மாறுவோம். ஸோ இந்த சத்தியத்தை வந்து
நம்ம நீதிமான், நம்ம பரிசுத்தவான், இது எல்லாமே நாம தான். இப்படி ஆக்கிட்டாரு. அப்போ இப்படி இருக்கும்பொழுது நம்ம ஆண்டவருடைய சீஷனா இருக்கிறோம். இப்போ சீஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இயேசுவை பின்பற்றுகிறவர். இயேசுவை யாரை பின்பற்றுறாங்களோ அவங்க தான் சீஷன். இப்போ ஒரு அரசியல்வாதியை ஃபாலோ பண்ணோம்னா அவங்களுக்கு நிறைய தொண்டர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம இயேசுவை ஃபாலோ பண்ண இயேசுடைய குணாதிசயம் என்ன, இயேசுடைய திறன் என்ன, அவருடைய அதிகாரம் என்ன, ஆளுகை என்ன, அதை அப்படியே நம்ம பின்பற்றுறது தான் சீஷர்கள். அப்ப சீஷர்கள் அப்படிங்கிறப்போ என்னென்ன நம்ம வேலை செய்யணும், சீஷனுடைய வேலை என்ன பிரிச்சு கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர் நமக்கு. எபேசியர் 4:12 அதுல பாத்தீங்கன்னா சீஷர்களை, அதாவது சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகர்களாகவும், சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் நியமித்திருக்கிறார். அப்போ இந்த வேலை எல்லாமே யாருக்குரியது? நம்ம சீஷரா ஆனோம்னா மட்டும்தான் நமக்கு இதை ஃபாலோ பண்ணி வர முடியும். அப்போ நம்ம இது எல்லாமே நமக்குரிய வேலை, நம்ம இந்த ராஜ்ய திட்டத்தின் பங்குள்ளவர்கள். அப்போ இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இந்த வேலையை கரெக்டா செய்யணும். அப்போ ஆண்டவருக்குள்ள நம்ம யாரு, நம்ம என்ன வேலை அப்படிங்கிறது வெறுமனே விசுவாசியா இருந்து இந்த இடத்துல இருக்க முடியாது. அவருடைய சீஷர் அப்படின்னா அவரை பின்பற்றணும் அப்படின்னா அவருடைய சீஷத்துவத்தை நம்ம ஃபாலோ பண்ணி போகணும். அவங்க மட்டும்தான் சீஷரா இருக்கும். அப்போ அவங்களுக்கு அது பரிசுத்த ஆவியில நீங்க வளர 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 அவரை ஆக்டிவேட் செய்யும் போது உங்களுடைய திட்டம் என்ன, நீங்க என்னவா ஆக போறீங்க அப்படிங்கிறது வெளிப்படும். இப்போ நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம இந்த அளவுக்கு நம்ம தேடி வரமே, பரிசுத்த ஆவியினால நம்ம லீட் பண்றோம், நான் என்ன பண்ணணும், என்னோட திட்டம் என்ன, நான் என்னதான் ஆக போறேன், நான் சீஷர் ஆயிட்டேன், ஓகே நான் எல்லாமே ஃபாலோ பண்றேன், ஆண்டவரை போலவே இருக்கணும், அவருடைய குணாதிசயங்களை ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், என்னுடைய திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி நான் கொஞ்ச நாள் அப்படி ப்ரேயர்ல கேட்கும்போது திடீர்னு ஒரு வெஜ்மன் வந்து ஒரு லிங்க் ஒன்று அனுப்பினார். ஒரு ப்ரொஃபட் வந்து பேசுறாரு, நீ வந்து போ. நான் போய் அட்டன் பண்ண ஸ்பாட்டில் அவர் என்ன அக்செப்ட் பண்ணிட்டு நான் எதுவும் கேட்கல, என்னுடைய பேர் நான் இந்த ஊர்ல இருந்து இருக்கிறேன்னு சொல்றேன். அவர் வந்து உன்னுடைய அழைக்கப்பட்ட அழைப்பா புஸ்தல ஊழியம் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் மறு வார்த்தை இதெல்லாம் நமக்கு முடியுமா அப்படின்னு நான் கேட்கல. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், கேட்டேன். அதுக்கான பதில் ஒரு தேவ மனுஷன் மூலமா எனக்கு வந்துருச்சு. அதை நான் 100% அக்செப்ட் பண்ணேன். அப்போஸ்தல ஊழியம் அப்படிங்கிறது. இப்போ இது வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா பரிசுத்த ஆவியினால நம்ம லீட் பண்ணி வரணும். அதான் அந்த மனதை மறுபுறம் புதிராக்குங்கள், புது சிருஷ்டியா இருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கணும். அப்போ அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி இந்த ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்தாரு இல்லையா, ஒரு பேப்பர் ஜான் சாமுவேல் அவர்கள் வந்து பிரிண்ட் பண்ணி எல்லாத்துக்கும் இலவசமாக ஒரு பேப்பர் ஒன்று கொடுத்தாரு. அந்த பேப்பர் எங்க இருக்கு தயவு செய்து தேடி பார்த்து அந்த டெய்லியுமே அறிக்கை எடுங்க. ஒரு நாளைக்கு 10 லைன், ஒரு நாளைக்கு 20 லைன் அப்படின்னு சொல்லி அறிக்கை எடுங்க. எனக்கு அதுலதான் பெரிய மிராக்கிள். நான் இந்த டைரியில அந்த 200 லைன்ஸையும் நான் எழுதி வச்சிருக்கேன். அதை அப்படியே என்னைக்கு ஃபாலோ பண்ண தொடங்க அதுல இருந்து ஒரு சேஞ்ச் ஃபுல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. என் ஆண்டவர் வந்து எங்கேயோ எனக்கெல்லாம் இது வருமா வராதா இப்படியெல்லாம் நான் யோசிச்சது கூட இல்லை, எதுவும் தெரியவும் தெரியாது. ஆனா இந்த இடத்துல கொண்டு வந்து எனக்கு முன்னாடி பேசுறதுக்கு நிறுத்தியிருக்கிறாரு. இது எல்லாமே அவர்னால மாத்திரம்தான். இன்னும் ஒரே ஒரு டவுட் மட்டும் நான் கிளியர் பண்றேன். அதாவது இலவசமா கிடைச்சா எதுவுமே நமக்கு அருமை தெரியாது. அந்த மாதிரி இருந்த காலம் முடிஞ்சு போச்சு. நம்மளாம் வந்து ஆளுகைக்குரியவர்கள். இந்த பைபிளை வந்து நம்ம இலவசமா அப்படி தமிழ்ல மொழிபெயர்த்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா வந்து இந்த பைபிள் நம்ம கைக்கு கிடைக்கிறதுக்கு எத்தனையோ பேர் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்காங்க. இதை கொண்டு வரதுக்கே 1600 1700 வருஷங்கள் ஆனிச்சு. ஒரு ரோமன் கவர்மெண்ட் கடைசியா வந்து நிறைய பேர் ரத்த சாட்சி அந்த பைபிளை பிரிண்ட் பண்றதுக்கு வேண்டி மறிச்சிருக்கிறாங்க, உயிரோட எரிச்சிருக்கிறாங்க, வெட்டி இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய ஹிஸ்டரி இந்த பைபிளுக்கு பின்னாடி இருக்கு. நமக்கு இது இலவசமா கிடைச்சிருக்கு அப்படிங்கிறப்போ இதை தமிழ்ல மொழிபெயர்த்து நமக்கு கொடுத்தவர் வந்து ஸ்டீவன் பால் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நாங்கள் தரங்கம்பாடி டூர் போயிருந்தோம். அப்போ அவர் வந்து எப்படின்னா 8 மாசம் படகு சவாரி பண்ணி அவர் ஜெர்மன்ல இருந்து வர்றாரு. 8 மாசம் கடல் வழியா படகுல டிராவல் பண்ணி, அப்போ எல்லாம் அந்த அளவுக்கு பெரிய பெரிய ஷிப்ஸ் எல்லாம் இருந்திருக்காரு. ஒரு சின்ன படகுல டிராவல் பண்ணி அந்த மிஷினரி வந்து இங்க பைபிளை கொண்டு வந்து சேர்க்கணும், இதை மொழிபெயர்க்கணும், மக்களை வந்து நிறைய ஆண்டவருக்குள்ள எடுக்கணும்னு சொல்லி அவர் ஒரு இதோட வராரு. வந்தோடனே இங்க ஆட்சி செய்யறவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கடற்கரை ஓரத்திலேயே அவர் நிக்க வச்சுட்டாங்க. ஒரு நாள் பொழுதுக்கே அந்த கடற்கரை மணல்ல நின்றுருக்கிறார். அந்த நின்ன இடத்த கூட அவங்க வந்து நினைவு சின்னமா அதை ஒரு ஸ்டாச்சு மாதிரி செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதோட வரலாறு கேட்டோம்னா நமக்கு அப்படியே கண்ணீர் வரும். முதல்ல வந்து அந்த ஒரு வீதி மாதிரி தான் இருக்கு அவரோட ஆலயம் இருக்கிற இடம்லாம். அந்த வீதியில வந்து அதாவது ஜாதி பார்ப்பாங்க, எல்லாருமே பார்ப்பாங்க, பெண்களுக்கெல்லாம் இடம்
கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சகோதரியை கொண்டு சில காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். நம் மாணவர்களிலும் நம்மளை உற்சாகப்படுத்தி இருக்கிறார். தொடர்ந்து அவர்கள் இன்னும் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக தேறினவர்களாக அநேகருக்கு கர்த்தருக்கு பயன்படுத்தும்படியாக நம்ம அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. இந்த ஒரு தைரியம் கொடுத்துருக்காரு பாருங்க. அந்த தைரியத்துக்கு அப்புறம் ஆண்டவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சத்தியத்தின் பாதையில் அவர் நடத்த ஆரம்பிப்பார். அப்படி நடத்த ஆரம்பிக்கும் போது அநேக சத்தியங்கள் அவர்களுக்கு வெளிப்படும். அப்படி வெளிப்படும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்.